ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம. சினிமா பார்க்க முடியவில்லையே என்று கவலைப்படும் இளைஞர் சமுதாயம் என்றாவது விவசாயத்திற்கு மழை தண்ணீர் இல்லையே, மழை வரத்து இல்லையே என்று வருத்தப்பட்டதுண்டா? மழை வரத்து சுத்தமாக இல்லை. அதனால் விளைச்சல் இல்லை. அதனால அரிசி, பருப்பு, காய்கறிகள், பழங்களுடைய விற்பனை விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏழை மற்றும் நடுத்தர மக்களால் வாங்கவே முடியல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பட்டாணி, ஒரு பீன்ஸு, ஒரு காய்கறிகள், பழங்கள், அனைத்து வித காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகளுடைய விற்பனை விலை ரொம்ப அதிகமாகிடுச்சு. இயற்கை வழி வேளாண் உணவுகள் மட்டும் அதிகமாகலை. ஆர்கானிக் ஃபுட்ஸ் ரேட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ அதுக்கு அதிகமாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணி பொருட்களுமே விற்பனை விலை ரொம்ப அதிகமாக போய்கிட்டு இருக்குது. அதை பற்றி யாருக்கும் கவலை இல்லை. ஏன்னா மழை வரத்து இல்லை. அதனால இந்த விலைகள்லாம் கூடியிருக்கு. மழை வரத்து ஏன் இல்லை? மழை வரத்து ஏன் இல்லைன்னா, நம்ம அதிகப்படியான வெஹிக்கிள்ஸு, வாகனங்கள் பயன்படுத்துகிறோம். ஏசி பயன்பாடு, அதிகப்படியான குளிரூட்டப்பட்ட பெட்டி இருக்கு இல்லையா, அது அதிகமாக பயன்படுத்துகிறோம். அதற்கப்புறம் அதிகப்படியான பிளாஸ்டிக் யூசேஜஸ்ஸு, மக்காத குப்பைகள், எலக்ட்ரானிக் பொருட்கள் நிறைய பயன்படுத்துகிறோம். அதனால் ஹீட் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகுது. அது ஓசோன் லேயரை டெப்ளீட் ஆல்ரெடி பண்ணிருச்சு. ஸோ அந்த புவி வெப்பமயமாகுதல், குளோபல் வார்மிங்க்கு இது நான் சொல்கிறதெல்லாம் காரணமாக இருக்குது. நம்ம இயற்கையை அழிச்சிட்ருக்கோம், நம்ம உலகத்தை அழிச்சிட்ருக்கோம். இதுதான் உண்மை. யாருக்கும் அதை பற்றி கவலை இல்லை. நமக்கு எப்படியாவது நிறையா மிஷின் மாதிரி, மெக்கானிக்ஸ் மாதிரி 5 நாள் 6 நாள் ஓடணும். ஒரு நாள் சினிமா ஹாலுக்கு போகணும், நிறைய என்ஜாய் பண்ணணும். நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட், நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், நல்லா சாப்பிட்டு ஃபேமிலியோடு வீட்டுக்கு வந்துட்டு தூங்கணும். இல்லைனா ஒரு ட்ரிப் போகணும். அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுறாங்களே தவிர்த்து இயற்கையை அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, நம்ம தான் அழிச்சிட்ருக்கோன்றது சிந்தனை யாருக்குமே இல்லை. வெஹிக்கிள்ஸ் யூசேஜ், ஒரு வீடு, இப்போ உதாரணத்துக்கு நான் வரேன், ஒரு வீடு கட்டுறாங்க. ஒரு வீடு கட்டுறது சந்தோஷமான விஷயம். போர் போட்டு தான் தண்ணி எடுக்கணும். கிட்டத்தட்ட போர் போடுறது பாவம் தான், நிறைய உயிர்கள் சாகுது. அப்படின்னாலுமே போர் போட்டு தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. அது ஆப்ஷனல் பண்ணி தான் ஆகணும். ஸோ அப்படி போட்டாச்சு. இப்போ ஒரு வீடு கட்டி திருப்தி அடையிறதில்லை. போர் போட்டு தண்ணி கொடுத்தாச்சு, கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாச்சு. ஸோ அந்த ஒரு வீடாலும் திருப்தி அடைஞ்சிச்சா? அந்த ஒரு வீட்லேயுமே நம்ம திருப்தியாக இல்லை, பக்தி பண்ணுறது இல்லை. ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு வீடு கட்டணும், பேராசை. இன்னொரு வீடு கட்டி அங்கேயுமே போர் போடுறோம். சரி, 2 வீடு கட்டி திருப்தியாக இருக்கா? இல்லை ஒரு கார் வாங்குவோம். ஃபஸ்ட்டு வீடுகள் இருக்குது, கார் வாங்குவோம். சரி, ஒரு கார் பத்தலை, வீட்டில் 2 குழந்தைங்கள் இருக்குன்னு இன்னொரு கார் வாங்குவோம். ஃபெசிலிட்டி நல்லா இருக்கும், நமக்கு அது ஒரு அடிஷ்னல் ஃபெசிலிட்டி தானே சொல்லிட்டு கார் வாங்குறது. ஒரு வீட்டுக்கு 2 கார் 3 பைக் இருக்குன்னா, ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்கள். இந்தியாவில் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது, எத்தனை ஃபேமிலிஸ் இருக்குது, எத்தனை வெஹிக்கிள்ஸ் யூசேஜ் பண்ணுறாங்க. சென்னையிலலாம் சிட்டியில் ஊர்ந்து தான் போகும். 1/2 மணி நேரத்தில் டிராஃபிக் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா 1/2 மணி நேரத்தில் ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஆனால் அந்த இடத்துக்கு 1.5 மணி நேரம் ஆகும் டிராஃபிக் அதிகமாகிடுச்சுன்னா. ஸோ டிராஃபிக் அதிகமாக இன்ஜின்ஸாக வரும். அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணுது வெஹிக்கிள்ஸு. அதிகப்படியான ஸ்மோக்கை ரிலீஸ் பண்ணுது. CO2 அதிகமாகுது. ஸோ ஓஷன் லேயர் ஆல்ரெடி டெப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ அதிகப்படியான வெப்பமயமாகுதல் ஆகுது, குளோபல் வார்மிங் அதிகமாகுது. இதனால் மழை வரத்து இல்லைன்னு இம்ப்ராப்பராக இருக்குது. அதிகப்படியான மழை பெஞ்சு சென்னை ஃபுல்லாக வெள்ளக்காடாக ஆகி கடைசியில் மக்கள் சாகுறாங்க, பொருட்கள் சேதமடையுது, சொத்துக்கள் பறிபோகுது, வீடுகள் இடியுது. இந்த மாதிரி துன்பங்கள், துயரங்கள் அதிகமாக நடக்குது. இது மிகப்பெரிய கொடுமை. அதிகப்படியான வெஹிக்கிள்ஸ் யூசேஜை தவிர்க்கணும். ஸோ இது போதாத குறைக்கு ஏசி யூசேஜ் பண்ணுறோம். ஒவ்வொரு வீட்லையும் இப்போ இவ்வளோ வெப்பமாக இருக்குது, மழை இல்லை, ஆனாலுமே ஏசி யூசேஜ். எங்கே பார்த்தாலும் ஏசி யூசேஜ். ஏசி இல்லாமல் வாழ முடியல. சென்னையிலலாம் எல்லா கார்ப்பரேட் கம்பெனிஸ்லையுமே சென்ட்ரலைஸ்டு ஏசி. அது இல்லாமல் ஏன்னா சிஸ்டம்ஸுக்காக போடுறாங்க, நமக்காக ஏசி போடல. அந்த சிஸ்டம்ஸை சேஃப்கார்ட் பண்ணணும், பவரை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக ஏசி போடுறாங்க. அவ்வளோ ஹீட் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகாமல் என்ன பண்ணும்? அவ்வளோ பெரிய, ஏன்னா நிறைய பல்லாயிரம் கம்பெனிஸ் இருக்குது. ஐடி கம்பெனிஸ், நான் ஐடி கம்பெனிஸ், ITS நிறைய இருக்குது. அங்கே மக்கள் ஒரு ஒரு மிஷினைஸ்டு லைஃப் தான் வாழ்கிறாங்க. நான் பார்த்துருக்கேன் எப்படி ஓடுவாங்க, பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு, ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு, ரயில்வே பிளாட்ஃபார்மில் எப்படி ஓடுவாங்க. அது ரொம்ப வழி நிறைந்த வாழ்க்கை தான். பட் அந்த 2 டேஸ் சந்தோஷமாக இருக்கணும். இல்லை சிங்கிள் டே லீவ்னா சிங்கிள் டே சந்தோஷமாக இருக்கிறத 5 நாள் 6 நாள் ஓடுவாங்க. இதனால் என்ன ஆகுது? அவங்க ஒரு ஆஃபீஸ் போனதுக்கப்புறமா அங்கே சாப்பாடை ஸ்கிப் பண்ணிட்டு உழைக்கிறது. கரெக்டான டைமில் ஒரு யூரின் கூட போக முடியாது. மீட்டிங் வைப்பாங்க, ரிப்போர்ட் மீட்டிங் வைப்பான் அங்கே டீம் லீடரோ டீம் மேனேஜரும். ஸோ அதையும் அவங்க சமாளிச்சுட்டு வாழ்ந்துட்டு நைட்டு படுக்கணும். திரும்ப அகைன் இந்த ரொட்டீன் டேயில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஓடணும். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கை. ஸோ வெஹிக்கிள்ஸ் அதிகப்படியான வாகனங்கள் பயன்படுத்துறதுனால அதிகப்படியான பொல்யூஷன் வருது, ஏர் பொல்யூஷன். அதிகப்படியான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் CO2 அதிகமாக ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் காற்று மாசுபடுது. அதனால் உடல் இயக்கங்கள் பாதிக்கு, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வருது, மூச்சு திணறல்கள், மூச்சுக்குழாய் பிரச்சனை எல்லாம் வருது. அதனால் உடல் இயக்கம் பாதிக்குது, மனிதன் சீக்கிரமே இறந்து போயிடுறான். ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏசி யூசேஜ் ஒரு ஏசி, ஒரு 1.5 டன் ஏசி அதிகப்படியான ஹீட் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. 2 ஃபேன் யூஸ் பண்ணால் கூட ஒன்றாகாது வீட்டில். அதை யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். அந்த காலத்தில் கரண்ட் கட்டானா வருத்தமே படாமல் விசிறிக்கிட்டு கதை பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த காலத்தில் இப்படி வாழ்ந்தாங்க. இப்போ ஏசி இல்லாமல் வாழ முடியலை. இப்போ கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோ கோவம் வருது. எல்லாம் சரி, நியூஸில் பார்க்குறோம். எல்லாருமே பார்க்கவே தெரியுது, பணக்காரங்க அப்படி இருக்கிறாங்க. அந்த ஏரியாவே ரொம்ப ரிச்சான ஏரியா. கரண்ட் கட் ஆயிடுச்சுன்றது அவ்வளோ கோவம் வருது அவங்களுக்கு. ஏன் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு யோசிக்கிறது இல்லை. அதிகப்படியான ஏசி அதிகப்படியாக ஒவ்வொரு வீட்லையும் ஏசி இருந்துச்சுன்னா எப்படி இந்த பவர் கிரிட் தாங்கும், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி தாங்கும்? வெடிக்க தான் செய்யும். அதனால் பவர் ஷார்ட்டேஜ், பவர் கட்லாம் வரதான் செய்யும். ஸோ இதெல்லாம் தாங்கிக்கணும், ஒரு வழி இல்லை. ஏசி யூசேஜ்
ஆனால் பழிய தூக்கி கவர்மெண்ட் மேலே போடுறது, பழிய தூக்கி வந்து நிர்வாகிகள் மேலே போடுறது எந்த வகையிலுமே பயனளிக்காது. அது தோல்வியில் தான் முடியும். மக்கள் தான் திருந்தணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏசி யூசேஜை கம்மி பண்ணணும். ஏசியை யூஸ் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பஸ்ஸில் ஏசியை விடக்கூடாது. ஏசி பஸ்ஸே இருக்கக்கூடாது. அது அதிகப்படியான ஹீட் வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணி இன்னும் அதிகப்படியான வெப்பமயமாகுதல், குளோபல் வார்மிங்கை தான் இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ இதுக்கு வந்து இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸாக இருக்கட்டும், மினிஸ்டர்ஸ் அண்ட் கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து சுற்றுப்புற ஆர்வலரோட அந்த டிபார்ட்மெண்ட்டோட அவங்க நிறையா மிங்கிள் பண்ணி அவங்க சேகரிக்க வச்ச தரவுகளை ஒரு தடவை கோத்ரூ பண்ணி பார்க்கணும். என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும் வெப்பமயமாகுதல்னால அப்படின்றத உனக்கு. மழை இல்லைன்னா எப்படி தண்ணி வரும், மழை இல்லைன்னா எப்படி விவசாய நிலத்துக்கு தண்ணி வரும், எப்படி நமக்கு சாப்பாடு வரும்ன்றதை யோசிக்கணும். ஸோ 1.5 டன் ஒரு ஏசி 1.5 டன் ஏசி வந்து 4.5 கிலோவாட் டு 5 கிலோவாட் வரைக்கும் தெர்மல் எனர்ஜியை அவுட்டோர் யூனிட் மூலமாக வெளியே தள்ளுது. ஒரு பார்ப்போம் அவுட்டோர் யூனிட் தான் தெரியும் இல்லையா, அந்த வெளியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஹீட் வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணி வெளியே தள்ளுறதுக்கு. ஸோ அதில் 1.5 டன் ஏசி அவ்வளோ ஹீட் வேவ்ஸ் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ ஒரு டைம் ஒரு பக்கம் இவ்வளோ ஹீட் வேவ்ஸ் ஜென்ரேட் ஆகுது, இவ்வளோ தெர்மல் எனர்ஜி ஜென்ரேட் ஆகுது, வேஸ்ட்டாக போகுது. இன்னொரு பக்கம் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி கன்சியூம்டு பை இச் அண்ட் எவ்ரி ஏசி. ஏசினால் நிறைய எலக்ட்ரிசிட்டி கன்சியூம் ஆகுது. அதனால் மின் தட்டுப்பாடுகள் அதிகமாக வருது, மின் ஷார்ட்டேஜஸ் வருது. அதனால் மக்கள் வந்து ரோட்டில் வந்து சண்டை போடுற நிலமை வருது. ஸோ நம்ம புலநடக்க வேணும். ஏசி அந்த சமயத்தில் ஒரு ஏசி ஹாலுக்கு போகணும், ஏசி ஆடிட்டோரியம் இல்லை ரெஸ்டாரண்ட்ஸ் போய்ட்டு அந்த சமயத்தில் ஒரு அரை மணி நேரம் 20 நிமிஷம் சந்தோஷத்துக்காக அதை அனுபவிக்கிறாங்க. ஏன்னா அந்த குளிர்ச்சி ஊட்டப்பட்ட அறையில் அனுபவிக்கிறாங்க. வெளியே வந்து அதே வெக்கையில் தான் வந்தாகணும். வாழும்போது வெளியே வரணும், ரூமுக்குள்ளேயே கடத்துன்னு இருக்க முடியாது நம்ம. ஸோ குளோபல் வார்மிங் இருக்கக்கூடாதுன்னா நம்ம ஏசி யூசேஜை கட் பண்ணணும், வெஹிக்கிள்ஸ் யூசேஜ் அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ இது மெயின். ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் CO2, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, இது எல்லாமே இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸில் இது எல்லாமே க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அப்படிமோ. CO2, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு. இது எதனால் அதிகமாக இதாகுதுன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையுமே இது வந்து எமிட் ஆகுது. கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் வந்து விவசாய நிலத்தில் அதிக பூஸ்டர் போட்டு விவசாய நிலங்களில் விளைபொருட்களை விளைவிக்கிறதுனாலையும் கூட அந்த கெமிக்கல்ஸ் வந்து அட்மாஸ்பியரோட ரியாக்ட் ஆகி அதுவுமே க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிஷனுக்கு காரணமாக இருக்குது. இது கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, மீத்தேன், இதெல்லாம் நச்சு வாயுக்கள். இதை சுவாசிக்கிற விவசாயிகளுக்குமே கேடு வரும், உடல்நல பாதிப்புகள் வரும். ஸோ அதற்கப்புறம் இளைஞர்கள்ட்ட ஒழுக்கம் இல்லை. இப்போ மதுரைன்னு எடுத்துக்கிட்டால் மதுரை மாதிரி ஒரு அதாவது சாலை ஒழுக்கத்தில் ரொம்ப பின்தங்கிய ஒஸ்ட்டு சிட்டி அப்படின்னா மதுரையை சொல்லலாம். சிகரெட் அடிச்சுட்டே வண்டி ஓட்டுருவாங்க, ப்ராப்பர் ஒன்வே கிடையாது. நைட் ஆயிடுச்சுன்னா அந்த ஒன்வேல டபுள் வே, அதை இவங்களே அந்த ஒன்வேல ஆப்போசிட்டில் போகிறது அந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. ஹெல்மெட்ஸ் மேக்ஸிமம் அணிய மாட்டாங்க. ஹெல்மெட்ஸ்லாம் ரெண்டாவது, ஃபஸ்ட்டு ஒழுக்கமாக ஓட்டணும். திரும்பும்பொழுது சிக்னல் போட்டுறது கிடையாது, ரொம்ப திரும்ப போதுமே வேகமாக ஓட்டுறது. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டுறது, அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸு. ஏற்கனவே இந்து தமிழ் திசை நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் ஆயிடுச்சு. மதுரையில் தான் அதிகப்படியான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, பைக் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால் நிறைய உயிரிழப்புகளுமே மதுரையில் தான் அதிகமாக நடக்குதுன்னு ஆல்ரெடி இந்து தமிழ் திசையில் பேர் வந்திருக்கு. நம்பர் 1 இன் தமிழ்நாடு அதிகப்படியான ஆக்சிடென்ட் நடக்குதுன்னா மதுரையை சொல்லலாம். ஊர் பெருமை பேசுகிறதுனால மட்டும் நம்ம வந்து முன்னேறிட முடியாது. நமக்கு வந்து என்ன உண்மையிலுமே அங்கே என்ன நடக்குது, உண்மையான சூழல் எப்படி இருக்குது, எவ்வளோ மோசமாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ரேஷ் டிரைவிங், அதாவது அப்பா அம்மா 10 பாத்திரம் தேய்க்கிறவங்களாம் இருக்கட்டும், பிள்ளைக்கு வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் பைக் வாங்கி கொடுத்துட்றாங்க. பைக் வாங்கி கொடுத்துட்டு அவங்க ரேஷ் ட்ரைவ் பண்ணுறாங்க, யாராவது ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டுடுறாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தையோ ஒரு வயதானவர்களோ ஒரு கணவனோ மனைவியோ இறந்து போயிட்டாங்க அந்த ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னா அந்த குடும்பங்களுக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு, ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய பின்னடைவு, ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது. அது போக ஒரு உயிரிழப்பு சாதாரண உயிரோட மதிப்பு தெரியாதவங்க தான் மதுரையில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் தான் டீசெண்டாக ஓட்டுறாங்க, மற்றவங்க ரொம்ப வேகமாக ஓட்டுறாங்க. இதனால் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இதை பற்றி சிந்திக்கிறதே இல்லை. அடுத்தவங்க எப்படி போனால் என்னங்கிற மாதிரி ஒரு மிருக வாழ்க்கையை வாழ்கிறாங்க. அது காரணம் மாமிச கடைகள் இவ்வளோ திறந்து வச்சுட்டு ஒருத்தனை ஒழுக்கமாக வாழ சொன்னால் முடியவே முடியாது. இவ்வளோ மாமிசப்பற்று புலனின்பத்திலே வச்சுருக்கும். மாமிசப்பற்று மூர்க்க குணத்தை உண்டு பண்ணும். மசாலா உணவுப் பொருட்களுமே சாப்பிடக்கூடாது. அதுவுமே ஒருத்தர மூர்க்க குணத்தில் வைக்கிறோம். தமோ ரஜோ சத்வ குணம் மூவகை குணங்கள் பகவான் படைச்சிருக்காரு. தமோ குணம்னா சோம்பேறித்தன குணம், மூர்க்க குணம். இது மாமிச உணவு அதிகமாக சாப்பிட்றவங்களுக்கு வரும், ஜங்க் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு வரும். ரஜோ குணம், மசாலா உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டு அந்த தீவிரமான குணங்கள் வரும். மசாலா உணவு தவிர்க்கணும், நோய் வராமல் இருக்கிறதுக்கு நல்லது மசாலா உணவுகள். மாமிசத்தை கண்டிப்பாக விட்டு ஒழிச்சே ஆகணும். ஆமாம், சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இதெல்லாம் உடம்பு கேடு தான். முட்டை முதற்கொண்டு சாப்பிடக்கூடாது. அது வந்து சாஸ்திரங்கள் கருக்கொலை அப்படின்னு சொல்லுது முட்டை சாப்பிட்றத. ஸோ முட்டை சாப்பிடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. சினிமா மேலே அதிக மோகம். ஒரு நடிகன் அந்த வண்டி ஓட்டுறான், நடிகன் வந்து ரேஸ் டிரைவிங் பண்ணுறான், ஆனால் நானும் ரேஸ் மாதிரி வண்டியை ஓட்டுவேன் அப்படின்னு பொதுமக்கள் புழங்குற சாலையில் வேகமாக ஓட்டும் பொழுது எவ்வளோ உயிரிழப்புகள் நடக்கும். ஒரு நடிகன் வந்து ப்ராப்பராக பண்ணுறான், அவன் ட்ராக் வச்சுருக்காங்க, அவங்களுக்குன்னு ப்ராப்பராக இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், பாடியில் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுத்துருக்காங்க, சேஃபாக ஓட்டுறாங்க. அப்புறம் ஓட்டுறவங்களுக்கு என்ன சேஃப் இருக்குது, நமக்கு ரோட்டில் கடந்து போகிறவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது?
ஸோ ரோடை கிராஸ் பண்ணுறவங்க ஒழுங்காக கிராஸ் பண்ணுறல, ஆடு எப்படி ரோடை கிராஸ் பண்ணுவோம் அது மாதிரி மனுஷனும் கிராஸ் பண்ணுறோம், ரெண்டு பக்கம் பார்க்கறது இல்லை. ஸோ எந்த திசையிலேருந்து வண்டி வருதுன்னு பார்க்கறது இல்லை. இதுவுமே தமோ குணங்கள். உணவு தான் காரணம். மாமிச உணவு புத்தியை மட்டுப்படுத்தும். மாமிச உணவு உடலை கெடுக்கும், மனதை கெடுக்கும், புத்தியை கெடுக்கும். மாமிச உணவு தவிர்த்தே ஆக வேண்டும். இதெல்லாம் போக இதை நான் சொல்கிறதெல்லாம் ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் மாமிசம் சாப்பிட்றதுனால. பட் மேலே வேற ஒரு டைமென்ஷன் இருக்குது. மாமிசம் சாப்பிட்றதுனால அதோட கெட்ட கர்மா நமக்கு வரும். அந்த உயிர் இறந்து போயிருக்கு துன்பப்பட்டு, அது துன்பப்பட்டு இறந்து போவதனால அந்த துன்ப உணர்வுகள் அந்த மாமிச உடல்லையும் பொதிந்திருக்கும். அந்த உணவை நம்ம உட்கொள்ளும் பொழுது நமக்கும் அந்த கலங்குகள் நிச்சயமாக வரும். அதனால் மாமிசம் சாப்பிடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. இது முதன்மையாக சொல்லிக்கிறேன். இந்த பொதுவாக உணவு தான் காரணம். உணவு நம்ம சாப்பிட்றதுனால தான் நம்மளால் உயிரோட வேல்யூ தெரியலை. நமக்கு மாமிசம், அதாவது ஆடு மாடு கோழி சாகும் பொழுது நமக்கு உயிரோட வேல்யூ எப்படி தெரியலையோ அதே மாதிரி நம்ம அந்த பிஹேவியர் சோஷியல் லைஃப்லேயே வருது. சோஷியல் பிஹேவியராகவும் வருது. குப்பையில் அங்கங்கே போடுறது, பிளாஸ்டிக் யூசேஜ் அதிகமாக பண்ணுறது. பிளாஸ்டிக் யூசேஜ் ஒரு பிஸ்கட் பாக்கெட்லேருந்து வாட்டர் பாட்டில்ஸ் அண்டு தண்ணி, அப்போ ஆயில் முதற்கொண்டு பேக்கெட்ஸ் தானே வருது பிளாஸ்டிக் அந்த. ஸோ இது பிளாஸ்டிக் பேக்ஸில் தான் வருது. ஸோ அதுவுமே அதிகப்படியான பிளாஸ்டிக் யூசேஜுமே புவி வெப்பமயமாதலுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ண தான் செய்யுது. இப்போ பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸே இயற்கை வழி வேளாண்மை உணவுகள் தந்துள்ள போதிலும் அது கவர் பிளாஸ்டிக் கவர்ஸ்லாம் பேக் பண்ணுறோம். இனி அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவோம். பவானி திருமலை ஆர்கானிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பேப்பர் பேக்ஸை நோக்கியோ இல்லை பேப்பர் கவர்ஸை நோக்கியோ நகரும். இப்போ ஒரு பயோடிகிரேடபிள் பாக்ஸஸை நோக்கி பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸ் நகரும். பவானி திருமலை ஆர்கானிக் இயற்கை வழி வேளாண்மை உணவுகளை சப்ளை பண்ணுறது. அரிசிகள், சிறுதானியங்கள், பயிர் வகைகள் இது எல்லாமே இயற்கை வழி வேளாண்மை மூலமாக உற்பத்தி செய்யப்பட்டது. இதை சாப்பிட்றதுனால உடல் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். சாத்விக் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சாஸ்திரங்கள் வேதங்கள் அதில் சொல்லும்படி நம்ம சாத்வீக உணவுகள் சாப்பிடும்பொழுது தான் நம்ம மனதும் உடலும் தூய்மையாக இருக்கும். நம்மளுக்கு தீய விளைவுகளிலிருந்து வெளியே வருவோம். அந்த மாதிரி அத்தகைய சாத்வீக உணவுகளை மக்களுக்கு கொடுக்கணுன்ற ஒரு சர்வீஸ் மைண்டில் தான் பவானி திருமலை ஆர்கானிக் ஃபுட்ஸ் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா சொல்லிடுறேன். ஸோ நம்ம புலன் கட்டுப்பாடு வேணால் உணவு கட்டுப்பாடு வேண்டும். மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி ஒரு நாள் நாவின் ருசியை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் அவனால் மற்ற புலன்களை கட்டுப்படுத்த முடியாது. காம உணர்வை கட்டுப்படுத்த முடியாது. அடிதடி உணர்வை, அதாவது வெறி உணர்வை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் மாமிசத்தை முதல்ல ஒழிச்சே ஆகணும். ஹரே கிருஷ்ணா. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாவது பக்தியில் வரணும். மக்கள் சற்று அந்த புத்தகங்கள் நிறைய வாசிக்கிறதுனால மட்டுமே ஒருத்தர் நல்லவங்களாக ஆயிடுவாங்க, அறம் சார்ந்து விளங்கிடுவாங்கன்னு கிடையாது. ஏன்னா புத்தகங்கள் இப்போ யாரெல்லாமோ எழுதுகிறாங்க, சொந்த கருத்துக்களை எழுதுகிறாங்க, அவங்க புலன்ல ஆசைகளை கூட இப்போ புத்தகத்தில் எழுதுகிறாங்க. ஸோ நம்ம எல்லா புத்தகங்களும் படிக்கிறதா பக்தி மார்க்கம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள், சைவமோ வைஷ்ணவமோ புத்தம் சம்மந்தப்பட்ட ஜைனமோ அந்த மாதிரி ஆன்மீக ரீதியான புத்தகங்களை படிக்கும் பொழுது நம்ம பக்தி மேலோங்கிறதுனால இயற்கை மேலே ஒரு அன்பு வரும். நம்ம சக உயிர்கள் மேலே அன்பும் கருணையும் வரும். ஸோ அந்த மாதிரி சிந்தனைகளை நம்ம நோக்கி கொண்டு போகணும். பகவான் இப்போ அத்வைதிகள் இருக்காங்க. அவங்க ஜீவாத்மா பரமாத்மா ஒன்று தான், நானும் கடவுள் நீயும் கடவுள், எல்லா உயிர்களும் கடவுள், நம்ம எல்லாருமே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அத்வைதிகள், அதாவது அருவவாத கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவர்கள். அதாவது கடவுள் கிருஷ்ணரோ ராமரோ அது சிவபெருமானோ அருவம் அப்படின்றது அருவவாதம் கற்பிப்பது. அதுக்கு நிறைய யோக மன்றங்கள் இருக்குது. அது கடைசியில் நாத்திகத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஆக்சுவலி அருவம் என்றது, இறைவன் அருவம்ன்றது நம்மளுடைய நம்ம கண்களுக்கு தெரியவில்லை அப்படின்றதுனால நம்ம இறைவன் அருவம்னு சொல்ல முடியாது. நம்மளால் முழு சூரியன் சந்திரனை கூட பார்க்குற அளவுக்கு நம்ம கண்கள் உபயோகமாக இல்லை. நம்ம வேதசாஸ்திரங்கள் படி நம்ம பக்குவம் இல்லாத புலன்களை பெற்றுள்ளோம். அதனாலே நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம இந்த குறைபாடுடைய கண்களை கொண்டு நாம் கிருஷ்ணரோ சிவபெருமானோ துர்காதேவி இல்லைன்னு சொல்ல முடியாது. யாரும் எல்லா கடவுளும் ஒன்றுன்றது தவறான கொள்கை. அந்த கொள்கை ரொம்ப மோசமான கொள்கை. அந்த கொள்கையில் யாருமே சிக்கிடக்கூடாது. அத்வைத கொள்கையில் சிக்கிடக்கூடாது. ஸோ இது இப்படியெல்லாம் சொல்லும் பொழுது சாதாரண நபர்கள் அவர் கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆன்மீக குருக்கள், நிறைய போலி ஆன்மீக குருக்கள் உருவாங்க, அவர்கள் நிறைய சீடர்கள் உருவாங்க, அவர்கள் நிறைய தவறு செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வேதசாஸ்திரங்கள் பெருமாளை முழுமுதற் கடவுளாக நமக்கு அறிவிக்குது. வேதசாஸ்திர பகவானே போதிச்சது, கிருஷ்ணரே போதிச்சது தான் வேதங்கள், ரிக்யஜு சமாதர்வனா. அந்த வேதங்கள் மூலமாக, அந்த வேதங்களில் பகவான் மூலமாக தொன்று ஒவ்வொரு ஆச்சாரியர்களுமே அதை ஷேர் பண்ணுறாங்க, அந்த நாலேஜஸை. ஸோ அது வழி நம்ம போகலாம். தவறான ஆன்மீக கொள்கைகள் டஜன் இருக்க தான் செய்யுது. நம்ம அதை விட்டு வெளியே வரணும். ஸோ ஆன்மீக கொள்கைகள் என்ன அப்படின்னா, பக்தி செய்கிறது தான். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சாலும் சரி, கருப்பசாமியே பிடிச்சா கூட அவர்களுக்கு மாமிசம் எதுவும் படைக்காமல் என்ன சாப்பிட்டாலும் கருப்பசாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்றது நம்ம பக்தியில் மேலே கொண்டு வரும். கருப்பசாமி நம்ம வழி நடத்துவார். எந்த சாமினாலும் ஒருத்தர் கும்பிட்டுக்கலாம். பட் இன் அடிஷன் டு தட் பெருமாளை கும்பிட்றது ரொம்ப நல்லது. பெருமாளை கும்பிட்றதுனால சாத்வீக குணங்கள், சத்வ குணம், பெருமாளை சேவிக்க சத்வ குணங்கள் வளரும்னு சொல்கிறாங்க. சத்துவம்னா அமைதி மற்றும் நல்லிணக்கத்தை போற்றக்கூடிய குணங்கள் சத்துவ குணங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஹரே கிருஷ்ணா. இப்போ கிருஷ்ணர்
கிருஷ்ணர் பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜாகம் துவம் சர்வபாபிப்பிய மோக்ஷேஷம் ஆசுஷக. எல்லா வித தர்மங்களையும் தொடர்ந்து என்னிடம் மட்டுமே சரணடைவாக உன் எல்லா பாப விளைவிலிருந்து விடுவிக்கிறேன்னு சொல்லி பகவத்கீதா சொல்கிறாரு. அதாவது என்னை மட்டுமேன்ற சொல்லும் பொழுது பகவான் வந்து பக்குவமடையாதவர்களுக்கு சொல்லலை. பக்குவமடைந்தவர்கள் பெருமாளை கும்பிடணும், பக்குவமடையாத மற்ற இதர தெய்வங்களை கும்பிடலாம். பட் இருந்தாலும் புலன் கட்டுப்பாடு அவசியம். அதாவது பகவானே இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறேன்னா, தான் இறந்த இன்னொரு இடத்துல பகவத்கீதையில் சொல்கிறாரு, நான் எந்த ஜீவாத்மா இறந்த போதுமே, உடலை விட்டு ஆத்மா பிரிந்ததுமே, ஆத்மா பிரிந்த பின்பும் அந்த ஆத்மா தனித்துவத்தை இழப்பதில்லை அப்படின்ட்டு பகவான் கிருஷ்ணா சொல்கிறார். நம்ம எல்லாருமே தனிப்பட்ட ஆத்மாக்கள் தான். அதனால் ஜீவாத்மா பரமாத்மா அத்வைதிகள் சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. ஹரே கிருஷ்ணா, அதை நம்ம ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணணும். ஸோ யாரெல்லாம் பெருமாளை சரணடைய மாட்டாங்க, நாமாம் துஷ்கிருதனோ மூடா பிரபந்தியத்தை நரதாமா மாயா பக்ருத ஞானா ஆசுரம் பாவ ஆஸ்ரிதாக. சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதர்களில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரோட நாத்திகத்தன்மையை நாத்திகத்தன்மையை ஏற்றுக்கிட்ட துஷ்டர்கள் என்னிடம் சரணடைவதில்லைன்னு பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. ஸோ இந்த சற்றும் அறிவற்ற மூடர்கள், அதாவது புலனின் மேலே வாழ்க்கையிலேயே வாழணும்னு நினைக்கிறவங்க, அப்போ மனிதரில் கடைநிலையோர்கள், எதையுமே தெரிஞ்சுக்க ஆசை இல்லாமல் இருக்கிறவங்க மனிதரில் கடைநிலையோர், மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள். அதான் இது ஒரு செக்ஷன். புலனின்ப ஆசைகள் இருக்கிறவங்க, நாத்திக கொள்கையில் ஏற்றவங்க, இவங்கெல்லாம் கிருஷ்ணரை சரணடைய மாட்டாங்க, பெருமாளை சரணடைய மாட்டாங்கன்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ மாயாவாத கொள்கைகள், சூன்யவாத கொள்கைகள், கடவுளே சூன்யம் அப்படின்ற யோக மன்றங்கள் போகக்கூடாது. கடவுளை சூன்யம் என்கிற யோக மன்றங்களுக்கு இல்லை கடவுளை சூன்யம் என்கிற குருமார்களிடம் நம்ம செல்லக்கூடாது அப்படின்னு தான் சாஸ்திரங்கள் வேதங்கள் சொல்கின்றன. ஹரே கிருஷ்ணா. இவங்கெல்லாம் இந்த மாயாவாதிகள், இந்த சூன்யவாதிகள் வேத சாஸ்திரங்களை சரியாக புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். அதனால் தெய்வம் நானும் ஒன்று, நானே கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவறான கொள்கை. அந்த கொள்கைகள் எங்கேயுமே வேதங்களில் இல்லை. ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம வந்து சிந்தித்து செயல்படணும் இந்த இடத்துங்களில். ஸோ நம்ம எப்போவுமே போலி ஆன்மீக குருமாரிடம் செல்லக்கூடாது அப்படின்றத சொல்லுது. அது இல்லாமல் இந்த பொருட்கள் விஷயத்தில், உலக பொருட்களை எல்லாருமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதில் ஒரு கட்டுப்பாடு தேவை. எல்லாருக்குமே உருவாக்குனது அந்த உலகம். நீரோ நிலமோ வந்து பகவான் வந்து எல்லா உயிர்களுக்குமே கொடுத்துருக்காரு. ஒரு சாதாரண எறும்புலேருந்து புழுப்பூச்சியிலேருந்து மனிதர்கள் வரைக்கும் எல்லாருக்குமே சமமாக எல்லாருமே அனுபவிக்கணும்னு தான் பகவான் கொடுத்துருக்காரு. அதை வந்து நம்ம சொந்தம் கொண்டாட முடியாது. இது ஏன் நிலம், இது ஓ நிலம் அப்படின்றது சொந்தம் கொண்டாட முடியாது. அதுக்கு ஸ்ரீ ஈஷோபனிஷத் நிறைய உபநிடதங்கள் இருக்குது. அதில் ஸ்ரீ ஈஷோபனிஷத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஈஷா வஷ்யம் இதம் சர்வம் யத் கிஞ்ச ஜகத்யாம் ஜெகத் தேன தியக்தேன புஞ்சிதா மா கிருதஹ கஷ்யஸ்வித்தனம். அதாவது பிரபஞ்சத்தில் உள்ள அசைகிற பொருளோ அசையாத பொருள் எல்லாமே கடவுளால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது, கடவுளுக்கு சொந்தமானது. அது தன்னோடதுன்னு யாருமே உரிமை கொண்டாட முடியாது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மற்றவங்கள பகிர்ந்து செய்யணும். ஒரு சாப்பாடாக இருந்தாலும் சரி, பொருட்களாக இருந்தாலும் பகிர்ந்து கொடுக்கணும் எல்லாருக்குமே. அளவுக்கு அதிகமான பேராசை ஆபத்தில் தான் முடியும்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஹரே கிருஷ்ணா. ஒரு சாதாரண கல்லோ மணலோ மரமோ இரும்போ சிமெண்ட்டோ இல்லை வேறு பௌதிக ஃபிசிக்கல் மெட்டீரியல் பொருட்களோ எல்லாமே பகவானால் உருவாக்கப்பட்டது. நம்ம அதை பயன்படுத்தி நம்ம உழைப்பால், நம்ம அறிவுத்திறனால், பகவான் கொடுத்த அறிவினால் நம்ம அதை வந்து உழைப்பனால அந்த பொருட்களாகவும் சுகபோக பொருட்களாக மாற்றிக்கிறோம். ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாத்தையுமே கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்றது இந்த ஸ்லோகம் சொல்லுது. ஹரே கிருஷ்ணா. ஸோ பெரும்பாலும் மக்கள் வந்து எதனால் இந்த குணத்தில் இருக்காங்க அப்படின்னா, தான் அதிகாரி, தானே வந்து ஆளுபவன் நினைக்கிற ஒரு தவறான கொள்கை இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே பகவான் ஒரு அறிவுத்திறன் கொடுத்துரு. அவர்கிட்ட 100% நமக்கு ஒரு 0.0001% நமக்கு அறிவை கொடுத்துட்டாரு. அந்த அறிவை வச்சுட்டு நாம தான் பெரிய அதிகாரின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம். நம்ம அப்படி நினைக்கிறதுனால தான் நமக்கு வந்து பேராசை, காமம், குரோதம் அந்த உணர்வுகள்லாம் வருது. நம்மளால் ஒன்றும் ஆகலை, எல்லாமே பகவான் தான் கொடுக்குறாரு, நம்ம வெறும் கருவி தான், நம்ம வெறும் ஆத்மா தான், நம்ம பகவானுக்கு கீழ்ப்படிந்தவன் நினைக்கும் பொழுது எந்த துன்பமும் வர்றதில்லை. நமக்கு பற்றோ, நமக்கு அதிக புலனின்ப பற்றோ, அதிக பொருட்கள் மீதான பற்றோ வராது. ஹரே கிருஷ்ணா. இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் முதலாளிகளாக இருக்கணும், கேபிட்டலிசம் பேசுகிறாங்க, தொழிலாளிகள் வந்து சோஷியலிசம், கம்யூனிசம் பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டே இருக்குது. நிறையா கேசஸ் ஃபைல் ஆகிக்கிட்டே தான் இருக்குது லேபர் டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே. ஸோ மனுஷங்க ஒரு பூனை, நாய், பன்றிகள் போல் சீறிக்கிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க. இதற்கு காரணம் வந்து கடவுளை அறியாததுனால தான், வேத அறிவு இல்லாததுனால தான். ஸோ இந்த மாதிரி நம்ம சண்டையிடுறது நம்மளை வந்து இன்னும் தாழ்ந்த பிரிவுகளுக்கு எடுத்து செல்லும்னு வேதசாஸ்திரங்கள் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி நம்ம போகக்கூடாது. ஹரே கிருஷ்ணா. நம்ம முடிந்த அளவுக்கு இயற்கையை துன்புறுத்தாமல் எப்படி உலகப் பொருட்களை தூய்க்கணும், உலகப் பொருட்களை இன்பமாக, உலகப் பொருட்களை
நம்ம பயன்படுத்தணுன்ற அறிவை நம்ம பெறணும். இந்த அறிவு முழுமையான அறிவு கிடையாது. நம்ம இப்போ இருக்க டெக்னாலஜியில் எவ்வளோ தான் டெவலப் பண்ணாலும் நம்ம வந்து இந்த டெக்னாலஜி ஃபுல்லாக தமோ ரஜ குணங்களால் உருவாக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்கிறது வேதசாஸ்திரம். தமோ அதாவது எப்படியெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது. ரஜோ தீவிரமாக இதை ஜெயிக்கணும், அதை ஜெயிக்கணும், இது வேணும், அதை அடையணும் அப்படின்ற காரணத்தினால உண்டான பொருட்கள் தான் நம்ம சுற்றி இருக்குது. இந்த குணங்களால் இந்த பொருளை நம்ம உருவாக்கியிருக்கோம். நம்ம வந்து சத்வ குணத்துக்கு உயரணும், அதாவது அமைதி மற்றும் நல்லிணக்கம் குணத்திற்கு உயரணும். அது சம்மந்தமான கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் பண்ணணும். இளைஞர்களும் அது சம்மந்தமான சிந்தனையில் ஈடுபடணும். சினிமா நடிகர்கள் நடிகைகள் பின்னாடி போகக்கூடாது, அரசியல்வாதிகள் பின்னாடி போகக்கூடாது. அரசியல் தெரிஞ்சுக்கலாமே தியரட்டிக்கலாக தெரிஞ்சுக்கலாமே தவிர்த்து மக்களுக்கு என்ன நல்லது செய்யலாமே யோசிக்கலாமே தவிர்த்து ஒரு கோஷம் போடக்கூடாது. ஒரு நடிகன் பின்னாடி கோஷம் போடுறது, அரசியல்வாதிக்கு பின்னாடி கோஷம் போடுறது எந்த வகையிலையுமே அவங்கள உயர்த்தாது. ஹரிகிருஷ்ணா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்போவுமே கம்யூனிசம் பேசுகிறவங்களா இருக்கட்டும், கேபிட்டலிசம் பேசுகிறவங்களா இருக்கட்டும், எந்த ஒரு பிரிவினரும் சரிட்டு உரிமைக்காக போராடுறேன் அப்படின்னே சொல்லி அவங்க சமுதாயத்தில் பிளவுபடுத்துகிறாங்க. நமக்குன்ற சொந்தமாக எதுவுமே கிடையாது. நம்ம போகிறது இந்த உடலை கூட எடுத்துகிட்டு போக முடியாது. ஆன்மா தான் போகுது, நம்ம ஆன்மாவை தான் போகிறோம். பட் இருந்தாலும் வந்து அரசியல்வாதிகள் அரசியல் ஆதாயத்தினால இந்த மாதிரி சூழ்ச்சி செய்து அப்படி பண்ணுறாங்க. நடிகர்களுமே பிரிவினைவாதத்தை தூண்ட தான் செய்கிறாங்க. மாமிசம் சாப்பிட்றதோ புலால் சாப்பிட்றது உரிமை அப்படின்னு மக்களுக்கு சொல்கிறாங்க. இப்போ புலால் சாப்பிட்டு ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு, அதிகப்படியான மாமிசம் சாப்பிட்டு ஒருத்தர் நோய் வந்துருச்சு, எந்த நடிகரோ வந்து பார்க்க போகிறது கிடையாது. எவ்வளோ பெரிய நடிகர்களும் அரசியல்வாதிகளும் கடைசி காலத்தில் மாமிசம் சாப்பிட்டு முடியாமல் கடைசியில் டாக்டர்ஸ் அட்வைஸ் படி வெறும் தாவர உணவுகள் சாப்பிட்டு கடைசி காலத்தில் உயிர் வாழ்ந்துருக்கிறாங்க. ஹரிகிருஷ்ணா, அதை முதல் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலைஞர் கருணாநிதி அவர்களும் கூட கடைசி காலத்தில் தாவர உணவுகளுக்கு மாறிட்டார். ஏன்னா பேஸ்ட் ஆன் ஹிஸ் டாக்டர்ஸ் அட்வைஸ் அவங்க மாறினாங்க. எம்ஜிஆரும் அப்படி பண்ணாங்க. ஸோ பெரிய பெரிய தலைவர்களே இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்ற பொழுது நம்ம சாதாரண மனுஷங்கள் இதை செஞ்சு பார்க்கணும். ஸோ மாமிச உணவுலேருந்து தவிர்க்கணும், மசாலா பொருட்கள் தவிர்க்கணும், ஏசி அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஏசி நம்ம அதிகமாக யூஸ் பண்ண நம்ம உடம்புக்கும் பாதிக்கிறோம், நம்ம என்விரான்மெண்ட்டையும் பாதிக்கிறோம், மற்றவங்களையும் பாதிக்கிறோம். ஸோ ஒருத்தர் வந்து தான் இஷ்டப்படி வாழ முடியாது இந்த உலகத்தில். நான் ஏன் இஷ்டப்படி வாழ்வேன்னு சொன்னால் நம்மளை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, மற்றவங்களையும் அஃபெக்ட் பண்ணுறோம். நம்ம இந்த உலகத்தை சார்ந்து தான் வாழணும். அப்படின்ட்டு இருக்கும் பொழுது நமக்கு என்ன துன்பம் இல்லை, இந்த உலகத்துக்கு எனக்கு த பர்சன் நெக்ஸ்ட் டு மீ, எனக்கு அடுத்து உள்ளவங்களுக்கு என்ன துன்பம் இல்லை, அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன துன்பம் இல்லை அப்படின்றத சிந்திச்சு அது சம்மந்தமான குணங்களை வளர்த்துக்கிட்டு அது சம்மந்தமான செயல்களை மட்டும்தான் செய்யணும். ஸோ அப்படி செய்யும் பொழுது தான் இயற்கையும் நல்லாயிருக்கும், மனுஷங்களும் நல்லா இருப்பாங்க. ஸோ இதை ஒவ்வொரு மக்களுமே உணரணும். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.